வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரித்து வராங்க. ராசி அதிபதியோடு மாதத்தின் முற்பகுதியில சூரியனுடைய சேர்க்கை இருக்கும், மாதத்தின் பிற்பகுதியில சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். கட்டாயத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் செஞ்சு ஆகணுங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பத்துல சில முக்கிய நிகழ்வுகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது சில விஷயங்கள முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பெரும்பாலும் குடும்ப ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். அதே போல மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாகத்தான் இருக்கும். ஏற்ற இறக்க நிலைகளை பார்த்து வருவீங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் சூழ்நிலை சந்தர்ப்பமா கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. குறிப்பாக மாதத்தின் முற்பதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாதத்தின் பிற்பகுதிகளை எல்லா விஷயங்களும் சமாளிச்சுக்கலாம். புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சில வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட காலமாக செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த மாதம் செய்து முடிக்க ஆரம்பிப்பீங்க. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாகும். சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. பெரும்பாலும் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த வீடு வாகன விஷயங்கள் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துட்டு இருக்கும். ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீண் மனஸ்தாபங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏதாவது முக்கியமான விஷயங்களை பேசணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கங்க. அதாவது ஆரம்பங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா முடிவுகளை வெற்றியை பார்த்து வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கும். அதே நேரம் வரவுகள் இருக்கிற அளவுக்கு செலவுகளும் இருந்துட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை ஈக்குவலா உங்களுக்கு செலவுகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அந்த காசு பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் அப்படி இப்படி சமாளிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஈடுபாடுகள் இருக்கும். பெரும்பாலும் சம்பகாலங்கள்ல இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிரயாண விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக ஏதோ ஒரு வகையில பிரயாணங்கள் தவிர்க்க முடியாதாகவே இருந்துட்டு இருக்கும். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான். சிலருக்கெல்லாம் தவிர்க்க முடியாத தொலைவு ஒரு பிரயாணங்கள் ஏற்படலாம். அந்த பிரயாணம் சார்ந்த வேலை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் கொடுத்துட்டு வரும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில கொஞ்சம் மந்தத்தனம் என்பது இருந்துட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன தடை தடுமாற்றங்கள் அப்படிங்கிற இருந்துகிட்டு தான் இருக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சம்பகாலமாக இது ஒரு பெரும் பிரச்சனையா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும். அதையும் மீறி செயல்பட்டாங்க கொடுத்து எடுத்தவங்க ஒருத்தனை எந்த ஒரு விஷயம் முடிக்க முடியாதுல கொஞ்சம் இழுபறியாக எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதம் அதே மாதிரியான சூழ்நிலை தான். ஆகியனால காரியங்கள்ல பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவைப்படும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள். பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்போ வந்துட்டு போகும். பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க. உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படித்தான். சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, சில விஷயங்களை கொஞ்சம் அப்போஸ் பண்ணி தான் இருப்பாங்க. சூழல் சந்தர்ப்ப பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அதே போல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளை சாதகமான அமைப்பும் குறிப்பாக மாணவர்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சுமூகமான அமைப்புகளும் சாதகமான நிலைகளையும் பார்த்து வர முடியும். ஆனால் மாணவர்கள் இந்த மாதம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சமாளிச்சு வந்துருவாங்க. மாணவர்களுடைய தேவைகள் ஏதோ ஒரு வகையில பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் கலகலப்பான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். சங்கடம் கொடுப்பவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்க ஆரம்பிப்பாங்க. சிலருக்கெல்லாம் பழைய நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ பார்த்து பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம். பெரும்பாலும் உறவுகள் நண்பர்கள் வகையில ஒரு சுமூகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வழக்கமான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அவங்க வகையில சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஒரு அளவான நிலைகள்ல வேலை செய்யும். ஓரளவு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது. ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்காங்க. மற்றபடி இந்த மாதம் ஒரு சுமூகமான நிலைகளை கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.